ஒரு உதாரணத்தோடு தத்துவத்தை சொன்னால் ரொம்ப சீக்கிரமா போய் உட்காந்துரும். தத்துவத்தை மட்டும் உதாரணமே இல்லாம சொல்லணும்னு முடிவெடுத்து இறங்கணும்னா பல்வேறு தத்துவங்கள் பைத்தியக்காரர்களை உருவாக்கிவிடும். இந்த பேராசிரியர் அறிவொளின்னு ஒரு ஆள் இருந்தார், தத்துவம் குறித்த பேராசிரியர். அவர் தான் சொல்றார், தத்துவத்தால் பைத்தியக்காரனானவர்கள் நிறைய பேர். காரணம், அதை எப்படி உதாரணப்படுத்தணுமோ அப்படி உதாரணப்படுத்தல. ஒரு ஒரு உதாரணம் எழுதுவார். அவர் எழுதுற ஒரு வார்த்தை தான், ஒரு மாதிரி. ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தான், ஒரே மாதிரி இல்லை. 3 மணி ஆச்சு, இவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் போல தெரியும். இல்ல, அவர் எழுதுற தத்துவம் ஒண்ணுதான் நான் சொல்றேன். ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தான், ஒரே மாதிரி இல்லை. விளங்குதான்னு கேட்டிருக்காரு மாணவர்கள்ட்ட. அவன் திரும்ப சொல்லிட்டான், நீங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, இதுவரையும் நல்ல மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ப அவர் விளக்குனாரு. யாரோ ஒருத்தன் பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தன் பார்க்க போனானா, உள்ளுக்குள்ள போயிருக்கான். எல்லா பைத்தியத்தையும் பார்க்கணும்னு ஒரு 2-3 ரூம் போன உடனே ஒரு பைத்தியம் உட்காந்துருக்குது. முடியவெல்லாம் பிச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு லைலா லைலான்னு சத்தம் போடிச்சான். நர்ஸிட்ட கேட்டான், நான் என்னன்னு. அந்த லைலான்னு பிள்ளைய ஏதோ லவ் பண்ணியிருப்பார் போல தெரியுது, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்படி ஆயிட்டார். சரி வா, 4வது ரூம் 5வது ரூம் இப்படி ஒவ்வொரு பைத்தியமா பார்த்துட்டு போனா அங்க 20வது ரூம்லயும் ஒருத்தன் இதே மாதிரி முடியெல்லாம் பிச்சுக்கிறான், சட்டையெல்லாம் பிச்சுக்கிறான். நர்ஸு கேட்டுச்சான், தெரியுதான்னு. தெரியுது. என்ன தெரியுது? இந்த ஒரே புள்ளைய 2 பேரும் ஏதோ பண்ணியிருக்கானுங்க, அவனும் பைத்தியம் ஆயிட்டான், இவனும் பைத்தியம் ஆயிட்டான். அந்த அம்மா நர்ஸு சொல்லிச்சு, இல்லை, அவன் காதலிச்சு பைத்தியமானா, இவன் கல்யாணம் பண்ணி பைத்தியமானா. இப்போ அறிவொளி சொல்றாரு, ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தானே ஒழிய ஒரே மாதிரியா இல்லை. ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தானே ஒழிய ஒரே மாதிரி இல்லை. இந்த உதாரணம் சொல்லலைன்னா நாம ஒரு மாதிரி ஆயிரும். இது சொன்ன பிறகுதான் ஏதாவது கொஞ்சம் விளங்க முடியுது இல்லையா? தத்துவங்களை பொறுத்தவரை நீங்கள் உதாரணம் சொன்னால் மட்டும்தான் அவன் ஞானியாகுவான். தத்துவத்திற்கு உதாரணம் தரவில்லை என்றால் பைத்தியமாகி விடுவான்.